மேலூர் டிவி நேயர்களுக்கு இனிய வணக்கம். நான் இப்போ நிற்கிறது செம்மணிப்பட்டி அருள்மிகு ஆண்டிப்பாலகர் திருக்கோயில் முன்பாக 64 அடி உயர ராஜகோபுரத்தின் முன்பாக நின்று உங்களிடம் பேசுகிறேன். இந்த கோயிலுடைய சிறப்பு அப்படின்னு பார்த்தா, தென்முகமாக முருகனுடைய திருக்கோயில் அமையப்பட்ட மிகப்பெரிய ஒரு ஸ்தலம். இது வந்துட்டு குருவாக உள்ளவங்க எல்லாமே தென்முகமா இருக்கக்கூடிய அந்த அமைப்புல இந்த திருக்கோயில் அமையப்பட்டிருக்கு. முருகன் வந்து மூலஸ்தானத்துல வேல் வடிவத்தில் அமைக்கப்பட்டிருக்கு. இதுவும் ஒரு மிகப்பெரிய ஒரு சிறப்பான ஒரு ஆலயம் இது. அது போக நம்ம இது முன்னாடி நிற்கிற அந்த 64 அடி உயர அந்த ராஜகோபுரம் முழுமையாக கருங்கல் கொண்டு இது அமைக்கப்பட்டிருக்கு. இதுல கம்பியோ காங்கிரீட்டோ இதுல வந்து சேர்க்கப்படாமலே இது முழுமையா பழைய காலத்துல ராஜாக்கள் காலத்துல கட்டப்பட்ட அந்த திருக்கோயில் அமைப்புல இது வந்து கட்டப்பட்டிருக்கு. நம்ம வந்து அறுபடை வீடை வந்து மிக சிறப்பான அறுபடை வீடை நம்ம சொல்றோம். அதே மாதிரி இதுலேயும் ஒரு சிறப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா, அறுபடை வீட்டில் கூட இந்த ராஜகோபுரங்களை வந்து கல் திருப்பணி அமைக்கப்படல. நம்ம கோயிலில் வந்து இந்த ஆண்டிப்பாளர் கோயிலில் வந்து கல் திருப்பணியாக அமைக்கப்பட்டிருக்கு. அப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த இந்த திருக்கோயில் வருகின்ற செப்டம்பர் மாதம் 4ஆம் தேதி இது மிக சிறப்பான முறையில் குடமுழுக்கு நடைபெற உள்ளது. மிகப்பெரிய இந்த யாகசாலைகள் அமைக்கப்பட்டு யாகவேலிகள் எனும் உத்தமபட்சம் என்று சொல்லக்கூடிய யாகவேலியில் மிக உயரிய யாகவேலி அமைக்கப்பட்டு அதன் மூலியமாக குடமுழுக்கு நடைபெற உள்ளது. இந்த திருப்பணியை செய்த ஸ்தபதி ஆர்.எம்.ஆர். ரவிச்சந்திரன் ஆகிய நான் உங்கள் அனைவரையும் இந்த கும்பாபிஷேக நிகழ்வில் அனைவரும் கலந்து கொண்டு முருகனுடைய அருள் பெற்று செல்லுமாறு அன்போடு அழைக்கின்றேன்.